பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் நல்லவர், அவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், மனிதன் மேலே கருணையும் தயவுள்ளவராய் இருக்கிறபடினாலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சர்வலோக மக்களை மீட்பதற்கு அவர் மீட்பராக, இரட்சகராக, பலியாக, காணிக்கையாக இந்த பூமியிலே அவதரிப்பதற்கு ஒரு கன்னிகையை அவர் முன்குறித்து மனித அவதாரம் எடுத்து இந்த பூமியிலே அவர் அவதரித்தார். இதுதான் லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதோ சகல ஜனத்துக்கும், எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாகிற ஒரு நற்செய்தி, இரட்சகராக கிறிஸ்து தாவீது ஊரிலே உங்களுக்கு பிறந்திருக்கிறார். இதான் அந்த வார்த்தையினுடைய தன்மை. அருமையானவர்களே, அவர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். எதற்காக? சகல ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நன்மையை செய்வதற்கு. தேவ மக்களே, இன்னைக்கு பட்டி தொட்டி கிராமங்கள், மனித மாம்ச சாப்பிடுறவர்கள், கொலைக்காரர்கள், விபச்சாரக்காரர்கள், சண்டைக்காரர்கள், போக்கரிகள், எல்லா வாழ்க்கையிலும் ஒரு நல்ல செய்தி தருவதற்கு நீ மனிதனாயிரு, வாழ்ந்திரு, பிழைத்திரு, வெற்றியாய் வாழு என்று சொல்லி சர்வலோக மக்களையும் விடுவிப்பதற்காக, மீட்பை தருவதற்காக, ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக, நித்திய ஜீவனை தருவதற்காக குழந்தை பாலகனாக இந்த பூமியிலே அவர் பிறந்த செய்தி ஒரு நல்ல செய்தி. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்கிறது, கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்குமா, நற்செய்தி அது எலும்புகளை புஷ்டியாக்கும். நல்ல செய்தி. இந்த பூமியிலே அவர் பாலகனாய் அழுது கத்தி பிறந்த செய்தி, சர்வலோகத்திற்கும் மீட்பின் செய்தி. அருமையானவர்களே, நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த சத்தியம், இந்த நற்செய்தி இந்த பூமிக்கு வரும்போது அடிமைத்தனத்திலே வாழுகிறவர்கள், இருளின் ஆதிக்கத்திலே வாழுகிறவர்கள், அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி. இறைவன் மனிதனாக பிறந்து மனிதனை மீட்பதற்கு அவர் மானிட அவதாரம் எடுத்தார் என்ற செய்தி. இந்த செய்தியை எந்த மனிதன் கேட்கிறானோ அவன் எலும்புகள் அது புஷ்டியாகிறது, நிமிர்ந்திருக்கிறார்கள், வாழுகிறார்கள், பிழைக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அருமையான பிள்ளைகளே, எல்லா மக்களுக்கும் நற்செய்தி அறிவது கிறிஸ்து பிறந்த நாளாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் இதயத்தில் ஒரு சின்ன வேதனையோடு, கவலையோடு, கண்ணீரோடு இருப்பீர்கள் என்றால், உங்கள் இதயத்தில் இயேசு பிறப்பதற்கு நீங்கள் வழியாக உங்கள் இருதயத்தில் இயேசுவை என் உள்ளத்திலே வாரும் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் உங்கள் இதயத்திலே வருவார். மரியாள் என்ற பெண்ணிடத்தில் இயேசு பிறப்பதற்கு தன் தூதனை அனுப்புகிறார். அப்போ அவர் கன்னிகையாக இருக்கிற போது நீங்கள் புருஷனையே அறியாமல் நீங்கள் கர்ப்பம் தரிப்பாய் என்று சொல்லுகிற செய்தியை அவள் மறுக்கிறார்கள். பிறகு சம்மதிக்கிறார்கள். நீங்கள் கூட இறைவன் உங்களுக்குள்ளே பிறப்பது உங்க அறிவியல திறமை எப்படின்னு கேட்கலாம். ஆனா நீங்க சம்மதித்து பாருங்கள், உங்கள் இதயத்தை இயேசுக்கு கொடுத்து பாருங்கள். எவ்வளவு பெரிய இருளை வாழ்ந்தாலும் பேரொளியாக தேவன் உங்களுக்குள்ள உதிப்பார். எவ்வளவு கண்ணீரிலே, அழுகிலே, புலமில இருந்தாலும் அங்கே மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் வாழ்க்கையில் கேட்பீர்கள். இன்றைக்கும் மரியாள் போற்றப்படுவதற்கு, கனப்படுத்தப்படுவதற்கு, தெய்வமாக சித்தரிக்கப்படுவதற்கும் ஒரே காரணம், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி இறைவனுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். நீங்கள் கூட சர்வலோகத்தை படைத்த இறைவன் உங்களுக்குள்ளே வந்து உங்களை கொண்டு ஒரு சித்தத்தை அவர் செய்ய விரும்புகிறபடினாலே உங்கள் சின்ன இருதயத்தை தேவனை எனக்குள்ளே வந்து என்னை ஆட்கொள்ளும் என்று சொல்லி பாருங்கள். அவர் உங்களுக்குள்ளே அவர் பிறப்பார். தேவனால் பிறப்பதெல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்கும். தேவனுக்குள்ளே நீங்கள் பிறக்கும் போது, தேவன் உங்களிலே பிறக்கும் போது இந்த உலகத்திலே நீங்கள் ஒரு ஜெயமுள்ள ஒரு ஜீவியத்திலே கண்டிப்பாக வாழ்வீர்கள். அதான் இந்த உலகம் அனைத்துக்கும் அறிவிக்கப்பட்ட ஒரு நற்செய்தி, கிறிஸ்து என்னும் இரட்சகர். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், வேறு பிரிக்கப்பட்டவர், மனிதனுக்காகவே தன்னையே அர்ப்பணித்தவர், மனித அவதாரம் எடுத்து இந்த பூமியில வந்து அவதார புருஷனாக யாரெல்லாம் அவரை நம்புகிறார்களோ அவர்களுக்கு விடுதலை அருள்வதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே பாலகனாக பிறந்த செய்திதான் கிறிஸ்து பிறந்த செய்தி, கிறிஸ்துமஸ் என்ற ஒரு செய்தி. அன்பர்களே, இந்த நாளில் ஒருவேளை இருளோடு வாடுகிறீர்களா, கண்ணீரோடு வாடுகிறீர்களா? இருந்த ஜனங்கள் பேரொளியை கண்டது போல இருளில் வாழ்கிற உங்க வாழ்க்கையில பேரொளி உதிக்கும். அந்த பேரொளியாக இறைமகன் உங்க வீட்டுக்கு வருவதற்கு அவர் ஆயத்தமானவராக இருக்கிறார். இதோ வாசப்படி நின்று நான் கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அந்த வீட்டுக்குள்ள போவேன். நீ எந்த மனிதனாயிருந்தாலும்,
யாராக இருந்தாலும், நீ ஏழையாக பணக்காரனாக உயர்ந்தவர் தாழ்ந்தவர் யாராக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு இயேசு வர விரும்புகிறார். இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த பாலகனாக இயேசு உங்கள் வீட்டிலே பிறப்பார். துக்கங்களும் கண்ணீரும் சஞ்சலம் ஓடி போகும். அந்த இயேசு உங்கள் வீட்டில் வரும்போது நித்திய மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையை தங்க. உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.